Hey guys, this is Sriram. So, இந்த வீடியோனா நேற்றுக்கு சிஎம் செரமனி நடந்துச்சு அண்ட் 4லேருந்து 9 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அதை பற்றியும் பார்ப்போம். அண்ட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மற்றபடி நேற்றுக்கு யாரெல்லாம் வந்தா என்னென்ன நடந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் விஜய் சார் ஸ்பீச்சும் எப்படி இருந்துச்சு, விஜய் சார் இல்லை முதலமைச்சர் அவர்களோட ஸ்பீச், அதாவது முதலமைச்சராக ஏற்றுக்கிட்ட அப்புறமேட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தாருல, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீச், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க, வெல்கம் டு மை ஸ்ரீராம் செடி சேனல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் இப்போ சொல்லலை, லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக கொடுங்க. அது நல்லதோ கெட்டதோ அதை எடுத்துக்கிறேன். தப்போ கரெக்டோ நான் இப்போயே சொல்கிறேன். ஏதாவது தப்புனா தப்புன்னு சொல்லுவீங்க, கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்லுவீங்க. நான் முடிஞ்சாலும் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் டிஸ்க்ளைமர் போட ஆரம்பிச்சேங்க. இப்போ பாலிடிக்ஸ் பற்றி ரொம்ப பேச ஆரம்பிச்சிருக்கேன்னா, ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்க்ளைமர் போடுறது, அப்போ ஏதாவது தப்புனா கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லுங்கள். அதை நான் ஏற்றுக்கிறேன், மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். அண்ட் வாட்ஸ்அப்போட நம்மளோட குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, யூடியூப்போட இது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க என்ன நடந்துச்சு பார்க்கலாம். நேற்றுக்கு சிஎம் சார் அவர்கள் சிஎம் கான்வேயோட வந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 108 ஜெயிக்கும் போது அன்றைக்கி ஈவினிங் சிஎம் கான்வேயில் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு எனக்கு அதெல்லாம் வேணாம், முதலமைச்சராக இப்போ நான் பதவி வைக்கணும்னா அப்போ கான்வே இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. மனுஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அண்ட் ஒயிட் ஷர்ட்டோட வந்தார். ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. 10 மணிக்கு ஸ்டார்டிங், 10:30 தான் செரமனி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் சி ஜோசப் விஜய் என்னும் நான் சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அது கேட்கும்போது கூஸ் பம்பாச்சு. அது வரதுக்குள்ள என்னெல்லாம் பாடுபட்டோம். அது டிவிக்கே இல்லை, மக்களும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, இது எப்படா வரும்ட்டு. நேற்றுக்கு பிளாஸ்ட் தான் அவர் ஸ்பீச்சும் சரி. அண்ட் அவர் அந்த சி ஜோசப் விஜய் தான் என்னன்னு சொல்லும்போது அதை பற்றி வரும். அண்ட் ஆல் பார்ட்டியோட லீடர்ஸும் வந்தாங்க, ஆதரவு கொடுக்குற பார்ட்டியோட லீடர்ஸும் வந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஆப்போசிட் பார்ட்டி லீடர் ராகுல் காந்தி அவர்கள், அவரும் வந்திருந்தார். ஸோ செம்ம ஹாப்பி. அண்டு வேறு என்னது, அண்ட் எஸ் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தான்னு பார்க்கலாம். காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகே, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் காங்கிரஸ் மட்டும் தான் வெளில வந்திருக்காங்க. இப்போ டிஎம்கேயோட நாங்கள் கூட்டணி டிவிக்கோட இருக்குன்னு சொன்னாங்க காங்கிரஸ். ஆக்சுவலி முன்னாடியே வர வேண்டியது. ஓகே, அண்ட் அது வேணாம். சிபிஐ, சிபிஎம், விசிகே மட்டும், அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நாங்கள் வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஓகே, குட், நல்ல விஷயந்தான். கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். அண்ட் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஐ திங்க் 8ஆம் தேதி நினைக்கிறேன், 8ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் 9 மணிக்கோ 9 வரைக்கும் முடியாது, நாங்கள் டிஎம்கேவோட இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ஈவினிங் விசிகே ஓகேன்னு சொன்னாங்க. 10 மணிக்கு சொன்னாங்க, 11 சொன்னாங்க, 12, 1, அப்புறம் 4 மணிக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் 4 வரைக்கும் ஆதரவு தரேன்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறமேட்டு 5-6 மணிக்கோ நாங்களும் இந்தியன் முஸ்லீம், அவங்களும் நாங்களும் தரோம், ஆதரவு தரோம்னு சொன்னாங்க. ஒன்றும் சொல்லுங்க, இந்த ஊன்னு சொல்லுங்க, அதுதான் மைண்டில் எல்லாத்துக்கும் ஓடுச்சு. அப்புறம் விஜய் சாரோட இன்னும் 9 மினிஸ்டர்ஸ் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. யார் யாரெல்லாம் நம்ம அதை பற்றி பார்ப்போம், என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஒரு 2 பேருக்கு மட்டும் இன்னும் பொறுப்பு தரல, பட் அமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. யார் யாருன்னா என் ஆனந்த் அவர்கள் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆதவ் அர்ஜுனா சார் ப்ரொவிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அது எக்ஸ்பெக்டட் தான், அது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அண்ட் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கும் செம்ம சீரப் தான், அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை, வேற லெவலில் சவுண்ட் விட்டாங்க. ஐயோ, பேரை சொன்னதுக்கு அப்புறமேட்டு கத்துனாங்க பாருங்க, வேற லெவல். அண்ட் எல்லாமே எந்திரிச்சுன்னு தான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு 12 வருஷமாக சட்டமன்றத்தில் இருக்காரு. ஸோ அதனால் ஒரு மரியாதை, நல்ல மரியாதை. ஆனால் அவருக்கு என்ன கொடுப்போம்னு எல்லாம் யோசிச்சாங்கன்னா, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இப்போ நம்ம டிவிக்கில் அவருக்கு என்ன பொறுப்பு, அது இப்போ அவர் அமைச்சர் தானே, இப்போ என்ன பொறுப்பு கொடுப்பாங்க எல்லாம் யோசிச்சாங்க. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, எல்லாம் கேள்விப்பட்டது தான். ஸோ அவர் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி, அதான் மின்சாரத்துறை. அண்ட் கேஜி அருண்ராஜ் அவர்கள் ஐஆர்எஸ், கமர்ஷியல் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். பி வெங்கட்ராமன் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஸோ ராஜ்மோகன் அவர்கள் ஒரு யூடியூபராக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் படத்துக்கு நடிச்சுட்டு அப்புறம் அவர் பேச்சாளர் இவ்வளோ தூரம், அதெல்லாம் எந்த நோட்டில் அவர் தமிழ் பேச்சு இருக்குல்ல, அவர் இங்கே வரைக்கும் கொண்டு வந்தது. அவர் வந்து ஆதி திராவிட வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட் தான். அண்ட் டி.கே. பிரபு அண்ட் எஸ். கீர்த்தனா அவங்களுக்கு சொல்ல, பட் இவங்க 2 பேர் பதவி எடுத்துட்டாங்க. எந்த டி.கே. பிரபு அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் டென்டல் தான், பட் இருந்தாலும் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கொடுப்பாங்க எதிர்பார்க்குறோம். அண்ட் எஸ். கீர்த்தனா அவங்க ஐ திங்க் சிவகங்கை நினைக்கிறேன், அவங்க பேச்சாலே மாஸ்க் அடிக்க தான் சொல்லணும். நான் அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன், இதெல்லாம் இங்கே நடக்குது, இதெல்லாம் தப்பு, அவங்களாம் எடுத்து காட்டுறாங்க. ஸோ அவங்களும் ஜெயிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஒரு முதல் 29 வயசு, ரொம்ப இளம் வயசில் ஒரு அமைச்சர், 29 வயசில். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ திங்க் 29-30 சொன்னாங்க, அவங்க தான் இளம் வயதினர் அப்படின்னு சொன்னாங்க அந்த மினிஸ்டர் பொறுப்பேற்றுக்குது. அண்ட் விஜய் சார்லாம் ஹோமு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 3த்தையும் அவர் கையில் வச்சுக்கிறாரு. அண்ட் அதான் சி ஜோசப் விஜய், இன்னும் நான் சொல்லும்போது கூஸ் பம்ப் ஏறிச்சு பாருங்க. எந்த சிஎம் செரமனி இப்படிலாம் நடந்து பார்த்ததில்லை யாருக்குமே. நிறைய தலைவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, முக்கியமான ஆட்கள், முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. செம்ம ஹாப்பி. அண்ட் அதை என்னது லியோவோட வெற்றி விழா இருக்குல்ல, அப்போ பார்த்துதுங்க, அதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்குங்க. அதாவது கொண்டாட்டம், இது ஒரு படம் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி முதல்வன் படம் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நடிக்க வேண்டிய விஜய் சார், இது நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்கிறேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவர் சில காரணங்களால் நடிக்க முடியல. இது டைரக்டர் சங்கர் அவர்கள் சொன்னது ஒரு இன்டர்வியூவில். அவர் மட்டும் அங்கே நடிச்சுட்டு இங்கே மட்டும் அது நடந்துச்சுன்னு வைங்களேன், அது இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். அண்ட் தேவையெல்லாம் பொறுப்பேற்றுக்கு அப்புறமேட்டு முதல் ஸ்பீச் கொடுத்தாரு. ஃபயர் பிளாஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் என்னெல்லாம் சொன்னார் பார்க்கலாம். அண்ட் அதான் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் 3 முக்கியமான கையெழுத்து சிஎம்ஆ. 200 யூனிட் ஃப்ரீ கரெக்ட், அதாவது இந்த 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் வந்து ஃப்ரீ, எல்லாருக்குமே சொல்லலை. அது ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே சொன்னாங்க. அது பார்த்தியா, சில பேர் தான் சொல்கிறாங்க, முன்னாடி இருந்து இதான் சொல்லியிருந்தாரு, அது கிளாரிஃபை ஆயிடுச்சு. அண்ட் ஆன்டி ட்ரக் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், இந்த போதைப் பொருள்னால எவ்வளோ பல அதாவது வெட்டு குத்து கொலை எல்லாமே அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டாஸ்க் ஃபோர்ஸை ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் உமன் சேஃப்டி ஸ்பெஷல் ஃபோர்ஸ், பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு ஆக்சுவலி பொறுப்பு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர். அதான் 3 முக்கியமான கையெழுத்து போட்டாங்க. ஸோ செம்ம ஹாப்பி. விஜய் சார் முதலமைச்சர் விஜய், அது இனிமேல் சிஎம் தான் சொல்லணும். முதலமைச்சர் விஜய் தான் சிஎம் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் அதாவது வெளிப்படையாக காட்டுவேன், அதாவது வெளிப்படையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு.
அண்ட் வெள்ளை அறிக்கை இது ரொம்ப 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 முக்கியம். வெள்ளை அறிக்கை அண்ட் நிறைய பேர் வெள்ளை அறிக்கை காட்டுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ இவர் வெள்ளை அறிக்கை காட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. மேபி அது 1 மாதம் 2 மாதம் ஆகலாம். அவர் டைம் கேட்டிருக்காரு. என்னன்னா எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, என்னெல்லாம் இருக்குது உள்ளாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, 10 லட்சம் கோடி பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் கடன் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஏதோ சொல்லியிருந்தாரு. அவர் பேசுனதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அதை நான் ஒழுங்காக பார்க்கல. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் பண்ணார், அது வேறு விஷயம். அண்ட் அதான் அவருக்கு நான் டைம் கேட்குறேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ராங்காக வச்சுப்பேன், உமன் சேஃப்டி நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல விஷயந்தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணுறவங்க விட மாட்டேன், அது வேற லெவல். அது அழுத்தி வேறு சொன்னார். இப்போ யாருக்கு அது தப்பு பண்ணுறோன்னு என்ன இருந்துச்சுன்னா அது எரேஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வேற லெவல். அண்ட் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாரும், அதாவது அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரோட முகம் தான் நான், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு, இந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு நான் தருவேன் அப்படின்னு தான் சொன்னார். அண்ட் அதான் அண்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸ் செம்ம சப்போர்ட்டு. இப்போ வரைக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேறு லெவல் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னெல்லாம் டிவிக்கு எதிராக வருதோ அதெல்லாம் அடித்து வெளில துரத்தி போடா அப்படின்னு துரத்தி விடுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும். அவங்களும் ஒரு காரணம். கரூர் அப்பையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்னாங்க. எதிர்கட்சி தலைவர்களும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அந்த நேரத்தில். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், தல அஜித் சார், நான் இவர் மட்டும் இல்லை எல்லாருமே பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரும் ஒரு ஆதரவு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு ஆமாம் பார்த்தீங்களா, அஜித் சாரே இவரை பற்றி தப்பாக பேசுகிறாரு, அஜித் சாரே வந்து இவரை பற்றி ஏதோ பேசுகிறாரு. அதுக்கு அவரும் அஜித் சார் திருப்பி சொல்லிட்டாரு, நான் என்றைக்குமே விஜய் சாருக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பேன்னு சொன்னார். தங்கமான மனுஷன் அவரெல்லாம். அவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் சாரி. அண்ட் இது என்ன சொன்னார்னா, ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், நியூ கவர்னன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். ஒரு நியூ எரா அப்படின்னு சொன்னார். அண்ட் சோஷியல், அதாவது செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அதையும் சொன்னார். ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னார். வேறு லெவலில் இருந்துச்சு. அதான் ஒரு நியூ கவர்னன்ஸ் சொன்னார்ல, ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் சொல்லியிருந்தார். அண்ட் அதான் அவ்வளோதான். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு செல்ஃபி மூமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ராகுல் காந்தி அவர்களும் கையை பிடிச்சி இப்படிலாம் பண்ணார். செம்ம ஹாப்பி. அண்ட் அதான் நிறைய பேர் கூட்டணி இல்லை, அதனால் வர உள்ளாட்சி தேர்தலையும் எம்பி தேர்தலையும் அவங்க தான் கூட்டணி. ஸோ செம்ம ஹாப்பி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, ஆதரவுலாம் கொடுத்தாங்களா இந்த 4 பார்ட்டியும், இவங்க கையை விரிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஆட்சி கவர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியும். ஆளுநர் ஆட்சி வரும். ஆளுநர் ஆட்சி யாரோட ஆட்சின்னு தெரியும். அது வேறு இருக்குது. அதனால் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி. இவங்க 4 பேர் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் காங்கிரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி டிவி கூட ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும்னா, அதிமுகலேருந்து சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் அவங்க தலைமையில் இந்த எம்எல்ஏங்களாம் இருப்பாங்களே. ஸோ அவங்களாம் என்ன டிவிக்கு சேர போகிற மாதிரி சொன்னாங்க. இப்போ 120 இவங்க வந்தால் 150 151 நம்ம சேஃபாக இருப்போம். இன்னும் நம்ம சேஃப்லி இப்பயும் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கோம். இன்னும் நல்லா சேஃபாக இருப்போம்னு தான் சொல்கிறோம். அண்ட் வந்தாங்கன்னா வேறு லெவல். அண்ட் வேறு லெவல் மீன்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரில. விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் கொரோனா டைமில் செம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். ஒரு நல்ல ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் தான் சொல்லணும். அவர் நல்லா கொடுத்துருந்தார். அவர் அமைச்சராக இருக்கும்போது அப்போ அவர் என்ன பண்ணால் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் என்னோட திடீர்னு அதிமுக பேசுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த 3 பேரும் ஆக்சுவலி கால்வாசி வரணும். இப்போ ஒரு 60 பேர் இருந்தாங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு நான் இப்போ மாறுறேன்னு சொன்னால், இந்த இப்போ ஆளுங்கட்சி இவங்க மாறுறேன்னா குறைஞ்சபட்சம் 30-31 பேர் இருக்கும். இவங்க கையில் ஒரு 34-31 35 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. எஸ் வந்தால் நல்லது தான், சந்தோஷம் தான். அப்பா இவங்க தான் கொள்கை எதிரியாச்சு, அது பிஜேபி, இவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க, இவங்க வெளில வந்துடுவாங்க. எப்படி இருந்தாலும் ஆக்சுவலி இது அதிமுகவில் என்னென்னமோலாம் நடந்துட்டுருக்கு. என்ன நடக்கும் போது ஏது நடக்கும் போது இன்னும் வருங்காலத்தில் தெரியும் என்ன நடக்கும் போதுன்ட்டு. அந்த எம்எல்ஏ பதவி நீ போயிட்டு இருந்துச்சுல, சில பேர் மட்டும்தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது இந்த மேஜையில் தட்டுவாங்கள்ல, அது மட்டும்தான் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கும்போது சில பேர் தான் பண்ணாங்க அப்படிலாம் நியூஸில் போட்டுருந்தாங்க. அண்ட்
பாவம் அது இன்னும், அதாவது என் கரியர் பிரிஞ்சு தான் இருந்துச்சு அதிமுக. இப்போ இன்னும் பிரியுதுன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அண்ட் அவர் இன்னும் சொல்லியிருந்தார், விஜய் சார் ஸ்பீச்சு. நான் முன்னாடியே சொன்னதா, விஜய் சார் நான் அரசாங்க படத்துலேருந்து ஒத்த ரூபா கூட எடுக்க மாட்டேன், அது பண்ணவே மாட்டார். அது அவருக்கு எந்த அவசியமும் இல்லை. ஓகே. அண்ட் அதான் அந்த 4-5 நாள் நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு போராட்டம். ஷோபா முடியல. உட்காந்து நான் லிட்டரலி ஐபிஎல்லே மறந்துட்டேன். 2-3 மேட்சே நான் பேசவே இல்லை, மறந்துட்டேன் சுத்தமாக. ஐபிஎல் நடக்குதா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், 8-12% வந்து வியூவர்ஷிப் குறைஞ்சிச்சு. இந்த பாலிடிக்ஸ் பார்த்தனால இவங்களோட ஐபிஎல் வியூவர்ஷிப் குறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அண்டு அதான் ஒரு பாலிடிக்ஸ், ஒரு மனுஷன் வந்தார் உட்காந்து மொத்த பாலிடிக்ஸு திருப்பி போட்டாருன்னு சொல்லணும். அதான் வந்து 2 வருஷம் ஆன, ஐ திங்க் 828 சம்திங் டேஸில் ஒரு முதலமைச்சர் ஆயாச்சு. அவ்வளோ இதுக்கு மேலே என்ன வேணும்? இதெல்லாம் ரெக்கார்ட் பிரேக்கர் தான் சொல்லணும். அவர் எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் பிரேக்கர் தான் பண்ணிட்டாரு. என்ன செய்யுது? ஸோ செம்ம ஹாப்பி. அண்ட் இதுக்கப்புறம் அவர் லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் பார்க்கணும். இனிமேட்டு தான் ரியல் கேம் ஸ்டார்ட்ஸு எல்லாத்துக்குமே. அந்த எதிர்கட்சி தலைவராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டாரு. அண்ட் துணை தலைவர், ஐ திங்க் துணைத் தலைவர் வந்து கே நேருன்னு சொன்னாங்க. அது அப்படி தான் நினைக்கிறேன், நேற்று பார்த்தேன். ஓகே, அவ்வளோதான். நான் என்ன சொல்லணுமோ சொல்லியாச்சு. அந்த நியூஸ் சேனல் 5 நாள் உட்காந்து பார்த்தேன் பாருங்க. உட்காந்து நான் லேப்டாப் தானே பார்த்துருக்கேன். ஒரு டேபாக வச்சுக்கிட்டேன். ஒரு நியூஸ்க்கு ஒரு சேனலுக்கு ஒரு டேப்னு வச்சுக்கிட்டேன். அது யூடியூப் வந்து 4-5 டேபாக பிரிச்சுட்டேன். இந்த சேனலுக்கு இந்த சேனலுக்கு என்னெல்லாம் பேசுகிறாங்க, எதுலாம் பேசுகிறாங்க, வந்து அதை பற்றியே தான் பார்த்துட்டு இருந்தோம். அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அவ்வளோ குழப்பமாக இருந்துச்சு. அந்த குழப்பம்லாம் தீர்ந்து இப்போ நல்லபடியாக இருக்கும். அண்டு அவ்வளோதான். என்ன சொல்லணுமோ என்ன முடிஞ்சாலும் சொல்லிட்டேன். ஏதாவது தப்புனா, ஏதாவது இதைப்பா இது நீ பேசுன தப்புப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த வீடியோ அந்த கிளிப்பை நான் டெலிட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி சொல்லி பேசுகிறேன்ல, அதனால் சொல்கிறேன். திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ரிப்பீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர் தொகுதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். Please.